இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, an array is a collection of. ஒரு அரேங்கிறது எதோடைய கலெக்ஷன், அதாவது எதோடைய தொகுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ வந்து சிமிலர் டேட்டா ஐட்டம்ஸ், எல்லாமே ஒரே டேட்டா ஐட்டம்ஸாக இருக்கணும் அப்படின்றது ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா ஐட்டம்ஸ், வேறு மாதிரியான டேட்டா டைப்ஸ்லாம் ஒரே இதில் மிங்கிள் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கலெக்ஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ் மட்டும்தான் அதில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சியில். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா ஒன்லி கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் மட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக்கலாகவே ஒரு அரேயை பற்றின டிஸ்கஷன் நம்ம பண்ணும்போது அதில் இன்டிஜர்ஸ் மட்டும்தானான்னு கேட்டால் கிடையாது. இன்டிஜர்ஸும் இருக்கலாம், இதில் கேரக்டர்ஸும் இருக்கலாம், எல்லாமே வந்து ஆனால் ஒரே சேம் டேட்டா டைப்பாக இருக்கணும். ஏன்னா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் மிங்கிள் ஆக முடியாது. இப்போ இன்டிஜர்ஸ்னால் இன்டிஜர்ஸ் மட்டும்தான், கேரக்டர்ஸ் மட்டும்தான். அப்போது இதில் வந்து நமக்கே தெரியும் கரெக்ட் ஆன்சர் வந்து சிமிலர் டேட்டா ஐட்டம்ஸுங்கிறதான் கரெக்ட் ஆன்சராக வர முடியும். இந்த கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா தப்பான ஆன்சர் மார்க் பண்ணியிருப்பாங்க. அதாவது டவர்ஸ் ஆஃப் ஹனாய் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகணும். ஏன்னா இந்த கொஷின் வந்து எனக்கு கிடைச்சது வந்து ஏற்கனவே வந்து எக்ஸாம் எழுதின ஒரு ஸ்டூடெண்ட் கிடைச்சதுனால அவங்க மார்க் பண்ண ஆன்சர்ஸ் தான் இதில் இருக்கும். பட் நாம் வந்து இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்கோன்னா நம்ம டிஸ்கஷனில் என்ன ஆன்சர் சொல்கிறோமோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனோட கேட்டு அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. இப்போ செகண்ட் கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸில் பார்த்தீங்கன்னா, which of the following is the application of linked list? அதாவது லிங்க்டு லிஸ்ட்டுடைய பயன்பாடு இருக்கு இல்லையா, அது வந்து எங்கே தேவைப்படுது நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாலினாமியல் அடிஷன், ஆப்ஷன் பி டவர்ஸ் ஆஃப் ஹனாய் ப்ராப்ளம், ஆப்ஷன் சி வந்து கன்வர்ஷன் ஃப்ரம் இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக்ஸ் ஃபார்ம், ஆப்ஷன் டி வந்து எவால்வேஷன் ஆஃப் போஸ்ட் ஃபிக்ஸ் ஃபார்ம். ஓகே, இப்போது இதில் எது சரியான ஆன்சராக இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது பாலினாமியல் அடிஷன் இதை தூக்கி தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் பிசிடி 3மே வரலாம். என்னென்னா டவர்ஸ் ஆஃப் ஹனாய் ப்ராப்ளம். டவர்ஸ் ஆஃப் ஹனாய்னா அவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படின்னா ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அதில் வந்து எப்படின்னா நடுவில் ஓட்ட போட்ட மாதிரி சில ரவுண்டாக சில மெட்டல் மாதிரி சின்னதாக வச்சுருப்பாங்க, காயின் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கடைசியாக போடுற காயின் வந்து தான் மேலே வரும். அப்போது ஸ்டாக், இது வந்து ஸ்டாக்கில் வரும். ஸோ கண்டிப்பாக டவர்ஸ் ஆஃப் ஹனாய் வந்து ஸ்டாக்கு தான் பயன்படும், லிங்க் லிஸ்ட் கிடையாது. அதே மாதிரி இன்ஃபிக்ஸ் போஸ்ட் ஃபிக்ஸு இந்த மாதிரி விஷயங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் ஆப்ரேட்டர் தனியாக ஆப்ரண்ட் தனியாக பிரித்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாக்கில் போட்டு வரும். நமக்கு தேவைப்படுறப்ப அந்த ஸ்டாக்லேருந்து வெளியில் எடுக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியுது ஆப்ஷன் சியும் சரி ஆப்ஷன் டியும் சரி இன்ஃபிக்ஸு போஸ்ட் ஃபிக்ஸு இது மாதிரி எது வந்தாலும் கண்டிப்பாக திருப்பி ஸ்டாக் தான் தேவைப்படுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியும் ஸ்டாக்கு தான் பயன்படுது, ஆப்ஷன் சியும் ஸ்டாக் தான், ஆப்ஷன் டியும் ஸ்டாக் தான். இந்த பாலினாமியல் அடிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்பினேஷன்ஸ் இருக்கும் சரிங்களா. எக்ஸ் க்யூபு, எக்ஸ் ஸ்கொயரு, என்ன 4x க்யூப், 2x ஸ்கொயர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு எக்ஸ்போனண்ட்டு ஒரு எக்ஸ்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பவரில் வந்து 3, 2, 1, 0 அப்படி போயிட்டே இருக்கா. ஸோ இது வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்குது. ஸோ தொடர்புடையதாக இருக்கக்கூடிய எல்லாமே லிங்க்டு லிஸ்ட்டில் வரணும். ஏன்னா இதுக்கடுத்து இதுதான் இருக்கும், இதுக்கடுத்து இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் வந்து ஒன்லி ஃபார் எப்படி சொல்கிறது, லிங்க்டு லிஸ்ட்டில் மட்டும்தான் ஒன்றுக்கு இன்னொன்று எது தொடர்புடையது அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியுது பாலினாமியல் அடிஷன் தான் இதுக்கான ஆன்சர்னு. இப்போ இந்த 3வது கொஷின் டேட்டா ஸ்ட்ரக்சரில் இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, a dash is an ordered list in which all insertions and deletions are made at one end called top. அதாவது இங்கே ஒரு 4 விதமான டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கியூ, ஆப்ஷன் ஏல வந்து கியூ கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பியில் வந்து ட்ரீ கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் சியில் வந்து கிராஃப் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் டியில் வந்து ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறது அப்புறம் எலிமெண்ட்டை டெலீட் பண்ணுறது இது எல்லாமே ஒரே முனையில் செய்கிறோம். அதாவது ஒரு எண்டில் மட்டும்தான் செய்யணும். அந்த எண்டுக்கு பேர் டாப். அது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோங்க, கியூவில் பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் டெலீஷன்
இதுக்கு தனித்தனி எண்டு இருக்குது. இன்சர்ஷன் வந்து ரியர் அப்படிங்கிற எண்டில் பண்ணுவோம், டெலிஷன் வந்து ஃப்ரண்ட் அப்படிங்கிற எண்டில் பண்ணுவோம். ஸோ அது கிடையாது. அதேமாதிரி ஆப்ஷன் பி ட்ரீயை பார்ப்போம்னா, ட்ரீயில் வந்து நோடு இருக்கும். அதாவது ஹெட்டு, அப்புறம் வந்து ஹெட் நோடுக்கு அப்புறம் அந்த இது இருக்கு இல்லையா, ரூட்லேருந்து ஆரம்பித்து அப்படியே சைல்டு எல்லாம் போகும். ஸோ அப்படி போகிறப்ப என்னென்னா, ட்ரீயுடைய எந்த எண்டில் வந்து இன்சர்ட் பண்ண முடியும், எந்த எண்டில் டெலிட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லீஃப் நோடு, அதாவது ஒரு ட்ரீயில் வந்து லீஃப் நோடுங்கிறது என்னென்னா, அதுக்கு கீழே வந்து சைல்டு இல்லாமல் இருக்கக்கூடிய நோடு. ஸோ அந்த மாதிரி நோடு எந்த நோடில் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்சர்ஷன் டெலிஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் கிடையாது. அதுமாதிரி கிராஃப்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கணும்னா, வெர்டிசஸ் எட்ஜஸ் இருக்கும். ஸோ ஒரு வெர்டெக்ஸை அல்லது எட்ஜை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும், இல்லை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து எந்த ஒரு டெஸ்டினேஷனோ அல்லது எந்த ஒரு சோர்ஸ்லேருந்தோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் கிடையாது. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆப்ஷன் டி வந்து ஸ்டாக்கில் மட்டும்தான் நீங்கள் என்னென்னா, அந்த டாப்புங்கிற ஒரே ஒரு எண்டு தான், அதில் தான் நீங்கள் இன்சர்ட் பண்ண முடியும், அங்கே தான் நீங்கள் டெலீட்டும் பண்ண முடியும். இப்போ கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, the pointer with which insertion is made in a queue is அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கேள்வி முதல்ல என்னென்னு பார்த்துடலாம். கொஸ்டினோட மீனிங் என்னென்னா, உங்களுக்கு கீழே வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃப்ரண்ட்டு, ரியர், டாப்பு, அப்புறம் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த 4 பாயிண்டர்லையா எந்த பாயிண்டர் வழியாக ஒரு க்யூவில் வந்து நம்ம வந்து எலிமெண்ட்ஸை இன்சர்ட் பண்ண முடியும், இதுதான் அந்த கொஷின். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் பார்க்குறோம் அப்படின்னா, இதில் வந்து போன கொஷினுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஒரு ஆப்ஷனாக பார்த்தோம் இல்லையா, அதில் உள்ள 4 ஆப்ஷனில் தப்பான ஆப்ஷன்ஸில் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் இருக்குது. ஸோ இதுதான் ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்கும்போது என்னென்னா, அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆன்சரோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். ஆனால் அதை தாண்டி தப்பான ஆன்சர்ஸ் வருது அப்படின்னா அது ஏன் தப்பு, அதுக்கான சப்போஸ் அந்த டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு இல்லை அந்த பர்டிகுலர் ராங் ஆப்ஷனுக்கு சரியான கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம சேர்த்து தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் என்ன பெனிஃபிட்னால், நம்ம மற்ற டாபிக்ஸோடைய ஆன்சர்ஸையும் நம்ம சேர்த்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம படித்து சேர்ந்து கற்றுக்கலாம். ஓகே, இப்போ போன கொஸ்டினுக்கான ஆன்சர்லேயே பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இருந்தாலும் திருப்பி இதை வந்து வேறு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். எப்படின்னா, இப்போது ஃப்ரண்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரண்ட்டுனா என்ன? ஃப்ரண்ட்டுங்கிறது என்னென்னா, க்யூவில் வந்து ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான பாயிண்டர். ஸோ அங்கே வந்து இன்சர்ஷன் நடக்காது. ஸோ அது கிடையாது. சரிங்களா? இப்போ ரியருங்கிறது தான் ஒரு க்யூவில் வந்து எலிமெண்ட்ஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கான எண்டு. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அதாவது ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இதில் வந்து ஏற்கனவே ஆன்சரை டிக் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரண்ட்டுன்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்காங்க. பட் அது கரெக்ட் கிடையாது. ரியர் தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். சரி, இப்போ ஆப்ஷன் சி வந்து ஏன் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்புங்கிற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே ஸ்டாக் சம்மந்தப்பட்டது. அது வந்து க்யூவுக்கு வரவே வராது. 4th ஆப்ஷன் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டுங்கிறது ஒரு பொதுவான வார்த்தை. சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு பாயிண்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த கொஷினுக்கு, இந்த 4வது கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னா ரியர். இப்போ கொஷின் நம்பர் 5 பார்க்கலாம். கொஷின் என்னென்னு கேட்டிருக்காங்கன்னா, ட்ரீ இஸ் எ டேஷ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக கொஷினில் வந்து ஒரு வார்த்தை வந்து மிஸ் ஆகுது. கொஷின் வந்து கம்ப்ளீட்டாக ராங்குன்னு சொல்ல முடியாது. பட் இதில் வந்து ஒரு வார்த்தை வந்திருக்கணும், அது மிஸ் ஆகுது. அதாவது ட்ரீ இஸ் எ டேஷ் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு இருந்திருக்கணும். ஸோ இது வந்து டேட்டாங்கிற வார்த்தை இல்லை. ஓகே, ஃபைன். எனியோ நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே படித்தவங்களுக்கு அது மிஸ் ஆனாலுமே அதோடைய மீனிங் புரியும். சரி, இப்போ வந்து ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போது லீனியர், ஆப்ஷன் ஏ வந்து லீனியர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து நான் லீனியர். ஆப்ஷன் சி வந்து சர்க்குலர். ஆப்ஷன் டி வந்து பாயிண்டர். ஓகே, இப்போது ஆப்ஷன் ஏ பார்க்கலாம், லீனியர். இப்போ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லலாம்னா அரேஸு, ஸ்டாக்கு, கியூ, லிங்க் லிஸ்ட், இதெல்லாம் தான் லீனியரில் வரும். ஸோ இங்கே ட்ரீ அதில் வரல. ஸோ அது கிடையாது, ஆப்ஷன் ஏ கிடையாது. சரி, இப்போ ஆப்ஷன் பி வரலாம். நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் இதெல்லாம் சொல்லலாம்னா ட்ரீ, கிராஃபு, ஹீப்பு, இதெல்லாம். ஸோ இதிலே நமக்கு தெரிஞ்சிருது ஆப்ஷன் பி தான், அதாவது நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு தான் இதுக்கு கரெக்டாக ஆன்சர். ஓகே, எனிஹவ் ஆப்ஷன் சி சர்க்குலர் அப்படின்னு வந்துட்டால், சர்க்குலர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னாலே உங்களுக்கு தெரியும், சர்க்குலர் க்யூன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து எப்படின்னா ரியர், ஃப்ரண்ட் ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுவோம். அதேமாதிரி சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்னு ஒன்று இருக்கும். அதில்
எந்த நோடுடைய நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்கோ அதோடைய நெக்ஸ்ட்டை வந்து என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட் நோடுடைய ப்ரீவியஸில் ஜாயின் பண்ணி விட்ருவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் அதுலேயும் வராது. அதுமாதிரி பாயிண்டர் அப்படிங்கிறது ஒரு தனி டேட்டா ஸ்ட்ரக்சரே கிடையாது. முதல்ல பாயிண்டருங்கிறது என்னென்னா டேட்டாவை நம்ம அப்ரோச் பண்ணுற விதம் தான், மெமரி வைஸாக நம்ம அப்ரோச் பண்ணுற விதம் தான் பாயிண்ட்னு சொல்லுவாங்களே, அது ஒரு தனி டேட்டா ஸ்ட்ரக்சரே கிடையாது. ஓகேவா? ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன இந்த கொஸ்டினுக்கு அப்படின்னா நான் லீனியர். இப்போ வந்து கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இன்ஃபிக்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ரிஃபிக்ஸ் ஃபார்ம் வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கேள்விகளுக்கு வந்து ராங் ஆப்ஷன்ஸில் போய் நம்ம போய் மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா சில கேள்விகளுக்கு நம்ம ராங் ஆப்ஷன்ஸையும் சேர்த்து ஏன் டிஸ்கஸ் பண்ணுறோன்னா அதில் ஒரு யூஸ் இருக்கும். ஏன்னா அது தொடர்பான வேறு ஒரு கேள்விக்கு நம்ம வந்து ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அதை பண்ணுறோம். பட் இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் ஆஃப் ரிசல்ட் வரக்கூடிய கொஷின்ஸ்க்கு வந்து ராங் ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணவே தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன பண்ணிடணும்னா ஸ்டெப்ஸில் இறங்கிடணும். இதுதான் ஸ்டெப்பு, இதுதான் அப்படின்னா இது மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் ஆஃப் கொஷின்ஸ். சரிங்களா? ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு இன்ஃபிக்ஸ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸ்ப்ரெஷன், அதாவது a + b ஸ்டார், தட் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபார்மு. அப்புறம் ப்ராக்கெட்டுக்குள்ளே c - d வருது. அப்புறம் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்லாஷ், அப்புறம் திருப்பி ப்ராக்கெட்டில் வந்து p - r. சரிங்களா? அதோட ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து இன்ஃபிக்ஸ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இன்ஃபிக்ஸ்னால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்னென்னா ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கும். ஒரு ஃபார்முலா அல்லது எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஆப்ரேட்டர் ஆப்ரண்ட் எல்லாமே கலந்து கட்டின மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா அந்த எக்ஸ்பிரஷன் மாதிரி. இதே ப்ரிஃபிக்ஸ்னால் எப்படி இருக்கும்னா ஆப்ரேட்டர்ஸு என்ன அது வந்து எந்த ப்ரிஃபரன்ஸ்னால் ஆப்ரேட்டர்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும், ஆப்ரண்ட்ஸ் ரெண்டாவது. இதே போஸ்ட் ஃபிக்ஸ்னால் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். சரிங்களா? ஆப்ரண்ட்ஸ் ஃபஸ்ட்டும் ஆப்ரேட்டர்ஸ்லாம் கடைசியாக போகிற மாதிரி ஒரு ரிவர்ஸ் ப்ராசஸ் நடக்கும். இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது போஸ்ட் ஃபிக்ஸ் கிடையாது, ப்ரிஃபிக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ப்ரிஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எதை ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது என்னென்னா ஆப்ரேட்டருடைய வரிசை, அதாவது ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ இந்த ஆப்ரேட்டர் வரிசையை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னா முதல்ல எதை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ப்ராக்கெட்ஸ், அதாவது பேரந்தசிஸ். அதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ரெண்டாவது இந்த மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதெல்லாம் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் ஆர்டரில் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா? சரி, அப்போ இந்த ப்ரெசிடென்ஸ் ஆர்டர்லேயே கடைசி முக்கியத்துவம் யாருக்கு போகுதுன்னா அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு போகுது. ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் யார் கொடுக்கணும்? ப்ராக்கெட்டுகளுக்கு கொடுக்கணும். செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் தான் மல்டிப்ளிகேஷன், டிவிஷனுக்கு கொடுக்கணும். அதுவும் லெஃப்ட்லேருந்து ரைட் ஆர்டரில் கொடுக்கணும். ரைட்லேருந்து லெஃப்ட் போயிடக்கூடாது. கடைசி முக்கியத்துவம் தான் யார் கொடுக்குறோன்னா அடிஷன்ஸ் சப்ட்ராக்ஷனுக்கு கொடுக்குறோம். சரிங்களா? இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு விஷயம் ஃபார்ம் பண்ணுறோம். இது ஸ்டெப் 1. சரிங்களா? அப்போது சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ப்ராக்கெட், அதாவது பேரந்தசிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கோமா? இதுதான் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 வந்து என்ன பண்ணுறோம்? நம்ம we can start from the innermost parenthesis. innermost parenthesis இந்த எக்ஸ்பிரஷனில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா c - d ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து p - r இருக்கும். சரிங்களா? ஸோ அதை கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ c - d என்னவா கன்வெர்ட் பண்ணுறோன்னா ப்ரிஃபிக்ஸ் ஃபார்மெட்டில் மாற்றும் போது மைனஸை தூக்கி லெஃப்ட்டில் போட்டுடுறோம், cdயை வந்து ஒன்றா சேர்த்துறோம். அப்போது இது எப்படி மாறும்னா -cdன்னு மாறும். இதே மாதிரி p - rம் இன்னொன்று இருக்குது, ஒரு செட் இருக்குது. அப்போ அதை மாற்றும் போது ப்ரிஃபிக்ஸ் ஃபார்மெட்டில் மைனஸ் லெஃப்ட் சைடில் போயிடும், pr வந்து இந்த பக்கம் ரைட் சைடில் ஒதுங்கிடும். ஸோ -pr அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ ஸ்டெப் 2 முடிச்சிட்டோம். இப்போது ஸ்டெப் 3 என்னென்னா மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதெல்லாம் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இந்த பிக்கு அப்புறம் ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்குது, பிக்கு அப்புறம் ஒரு மல்டிப்ளிகேஷன், இந்த பக்கம் சிடி தனியாக இருக்குது -. சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம பண்ணும்போது ப்ராசஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆப்ரேட்டர் இந்த ஸ்டார் அப்படிங்கிற அந்த அதாவது ஆஸ்ட்ரிக் சிம்பிள் சொல்கிறோம் இல்லையா மல்டிப்ளிகேஷனுக்கு, அது லெஃப்ட் சைடில் ஒதுங்கிடும், பி இந்த பக்கம் வந்துடும், இந்த பக்கம் -cd இருக்குது, இந்த பக்கம் ரைட் சைடில் வந்து -cd அது தனியாக இருக்குது, எப்பவுமே கன்வெர்ட் பண்ணது இருக்குது. சரிங்களா? இது வந்து ஆஸ்ட்ரிக் சிம்பிளுக்கு, அதாவது மல்டிப்ளிகேஷன் சிம்பிளுக்கு. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் சிம்பிளுக்கு வரலாம். டிவைடட் பை p - rன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த பக்கம் p - rங்கிறது நம்ம ஏற்கனவே கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். என்னவா கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம்னா -prன்னு கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போது அந்த டிவிஷன் சிம்பிளை தூக்கி லெஃப்ட்டில் போடுறோம். லெஃப்ட் மோஸ்ட்லி என்ன பண்ணுறோம், ஏன்னா இப்போ வந்து பார்க்கக்கூடிய கடைசி சிம்பிள் என்ன, நம்ம லெஃப்ட் டு ரைட்டு வரும்போது
இதுதான் வருது. இது ஸ்லாஷ் தான் வந்து ஸ்டாருக்கு அப்புறம் வருது. அதாவது மல்டிப்ளிகேஷன் சிம்பிளுக்கு அப்புறம் தான் டிவிஷன் சிம்பிள் வருது லெஃப்ட் டு ரைட் உள்ள போகிறப்போ. ஸோ இப்போ டிவைட் பண்ணுறப்ப என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஸ்லாஷை தூக்கி இந்த பக்கம் லெஃப்ட் மோஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், பிரிக்கிறோம் ஸ்டார் பி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் ஸ்டார் சிடி, அதுக்கப்புறம் ஸ்டார் பிஆர். ஸோ இப்படி பிரிக்கிறோம். சரிங்களா? சரி, இப்போது கடைசி இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு போகணும்னு சொன்னால் ஸ்டெப் 4 வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு போகணும். சரி, இப்போ அடிஷன் எங்கே இருக்குது, அடிஷன் ஆட் ஏ டு த ரிசல்ட். இது எல்லாத்துலேயும் வந்து ஏ ஆட் பண்ணுறோம் இல்லையா? ஏன்னா நீங்கள் இன்ஃபிக்ஸ்லேயே பாருங்களேன் என்ன இருக்கும், அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்து ஏ வந்து இதோட ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அது முதல்ல வந்தாலும் கூட அதை ஏன் கடைசியாக பண்ணோன்னா அடிஷனுக்கு லாஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தான் சொல்லிட்டோம். அப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம், சார் அப்போது நீங்கள் வந்து சப்ட்ராக்ஷனுக்கும் லாஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்கணும்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் வந்து சிடி இந்த பிஆருக்குலாம் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம்னா அது சப்ட்ராக்ஷனில் வருதுங்கிறதுக்காக நம்ம கொடுக்கல, அது எல்லாமே ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்ததுனால கொடுத்துருந்தோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ப்ராக்கெட்னா என்னது, பேராந்திசிஸ். ஏன்னா ரூல்ஸ் படி ஃபஸ்ட்டு பேராந்திசிஸ்க்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்றதுனால பேராந்திசிஸ்க்குள்ளே சப்ட்ராக்ஷன் வந்ததுனால தான் இந்த சி மைனஸ் டி இந்த பி மைனஸ் ஆருக்குலாம் முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை லெஃப்ட் சைடில் ஒதுக்கி விட்டோம். சரி, இப்போ ஃபைனல் ரிசல்ட் எப்படி வரும், இந்த கொஸ்டினுக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் சிம்பிள் வந்துடும். ஏன்னா வந்து கடைசியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததில் வந்து ஆப்ரேட்டர் எது ஃபஸ்ட்டு வருது, ஏன்னா ப்ரிஃபிக்ஸ்னால் ஆப்ரேட்டர் தான் முதல்ல வரணும். ஸோ ப்ளஸ்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு வந்துடும். ஏ அதுக்கப்புறம் தான் நம்ம முதல்ல கண்டுபிடிச்சி வச்சது தனியாக ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா? என்ன வச்சுருக்கோம், ஸ்லாஷ் ஸ்டார் பி மைனஸ் சிடி மைனஸ் பிஆர். சரிங்களா? இதை வந்து நீங்கள் ரிவர்ஸில் கூட பாருங்கள். நீங்கள் ரிவர்ஸில் பார்த்தாலும் நம்ம முதல்ல பண்ண ஸ்டெப் என்னது, பேராந்திசிஸ் வைஸாக போகும்போது மைனஸ் சிடியை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணோம், அப்புறம் மைனஸ் பிஆர் வச்சோம். அதுலேருந்து இப்படி ரிவர்ஸில் வாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது ஸ்டார் பி வந்து லெஃப்ட்டில் ஆட் ஆச்சு. அதுக்கப்புறம் டிவிஷன் வரப்போ ஸ்லாஷ் இந்த பக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் இம்பார்ட்டன்ஸில் ஏ ஆட் பண்ணணுங்கிறதுனால அடிஷன் ஏ ப்ளஸ் அப்படிங்கும்போது ப்ளஸ் ஏ அப்படின்னு வருது. ஏன் ப்ளஸ் ஏன்னு போகிறோம்னா அது ப்ரிஃபிக்ஸுங்கிறதுனால. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஏ ஸ்லாஷ் ஸ்டார் பி மைனஸ் சிடி மைனஸ் பிஆர். ஸோ இந்த ஆப்ஷன் எதில் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் வருது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ கொஷின் நம்பர் 7 பார்க்கலாம். இந்த கொஷின் என்ன அப்படின்னா, த டேஷ் ஆஃப் த நோடு இஸ் த நம்பர் ஆஃப் எட்ஜஸ் கண்டெய்னிங் தட் நோடு. அதாவது ஒரு நோடு இருக்குது, அந்த நோடு வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி சொல்கிறாங்கன்னா த நம்பர் ஆஃப் எட்ஜஸ் கண்டெய்னிங் தட் நோடு. அப்போ அதுக்கு என்ன பேர்? ஸோ எத்தனை எட்ஜஸில் வந்து அந்த நோடு இருக்குதோ அதுக்கு என்ன பேர்? இதுதான் சிம்பிளான இந்த கொஸ்டினுடைய சிம்பிளான விளக்கம் தான். ஓகேவா? ஒரு நோடு எத்தனை எட்ஜஸில் இருக்குது, ஸோ அதுக்கு என்ன பேருன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா பாத் ஆஃப் த நோடு, ஆப்ஷன் பி வந்து டிகிரி ஆஃப் த நோடு, ஆப்ஷன் சி வந்து வெர்டெக்ஸ் ஆஃப் த நோடு, ஆப்ஷன் டி வந்து லூப் ஆஃப் த நோடு. இது நீங்கள் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா ஏன் வந்து நான் ஒவ்வொரு தடவையும் அந்த ஆன்சரை சொல்லும்போது சேர்த்து ஆஃப் த நோடு சொல்கிறேன்னா, இதில் சொல்லி பார்க்கும்போதே நமக்கு சில ஆன்சர்ஸ் வந்து ராங் ஆன்சர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் லாஜிக்கலி. இப்போ ஆப்ஷன் டியிலேருந்து பாருங்களேன், லூப் ஆஃப் த நோடு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு நோடு ஒரு ட்ரீயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடைசி லீஃப் நோடு முடிஞ்சு திருப்பி அது வந்து சைக்கிளிக் மாதிரி பிகினிங்கில் போச்சுன்னா தான் அது லூப்புன்னு சொல்ல முடியும். ஏன்னா அது வந்து சுழற்சியில் நடந்தால். சரி, அது கிடையாது. ஏன்னா இந்த கேள்வியிலே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் எட்ஜஸ் கண்டெய்னிங் தட் நோடு. ஓகேவா? எத்தனை எட்ஜஸில் அந்த நோடு இருக்குது அதான் கணக்கு. சரி, இப்போ ஆப்ஷன் சி வரலாம், வெர்டெக்ஸ் ஆஃப் த நோடு அப்படின்னா வெர்டெக்ஸ்னால் என்ன? இப்போ நீங்கள் வெர்டெக்ஸ்ன்னு சொன்னாலும் நோடுன்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். ஸோ வெர்டெக்ஸ் வேறு நோடு வேறு கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது நோட் ஆஃப் த நோடுன்னு சொன்னோம்னா அது லாஜிக்கலி மிஸ்டேக் இல்லையா? அது சொல்ல முடியாது. ஸோ அதுவும் கிடையாது. ஓகே, தென் நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. இப்போ ஆப்ஷன் சியும் கிடையாது, ஆப்ஷன் டியும் கிடையாது. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் ஏவாக இருக்கணும், இல்லை ஆப்ஷன் பியாக இருக்கணும். ஏன்னா நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, பாத் ஆஃப் த நோடுனா அதுக்கு ஒரு அர்த்தம் வருது, அதுமாதிரி டிகிரி ஆஃப் த நோடுனா அதுவும் ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரெண்டு தான் இப்போதைக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த ரெண்டில் எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது இந்த கொஷினில் ஏற்கனவே ஆன்சர் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆப்ஷன் ஏ பாத்தை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க, அதை டிக் அடிச்சிருக்காங்க. அது சரியாக தப்புன்ற இதுக்குள்ளே இப்போ நம்ம போகலாம். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு பாத் ஆஃப் த நோடுனா என்ன? சரி, இப்போ பாத் ஆஃப் த நோடுனா என்னன்னு கேட்டிங்கன்னா,
ஒரு பாத்தில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா நோடும் இருக்கணும், அதே நேரத்தில் எல்லா எட்ஜஸும் இருக்கணும். வெறும் எட்ஜஸ் மட்டும் இருக்கக்கூடாது, அதில் நோடும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. வெறும் எட்ஜஸ் மட்டும் இருக்கக்கூடாது, நோடு மட்டும் இருக்கக்கூடாது, ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கணுன்றாங்க. ஸோ இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டினில் திருப்பி வாசிச்சு பாருங்கள், நம்பர் ஆஃப் எட்ஜஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்பர் ஆஃப் எட்ஜஸ் கண்டெய்னிங் தட் நோடு தான் கொடுத்துருக்காங்களே தவிர. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் ஏவும் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு ஆன்சர் தெரியணும். இப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக அது டிகிரி ஆஃப் த நோடு தான் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஆன்சர் வந்து மற்றதெல்லாம் தப்பு, அதனால் இது கரெக்டுன்னு தெரிஞ்சு போச்சு. பட் டிகிரி ஆஃப் த நோடுனா என்னன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ டிகிரி ஆஃப் த நோடுனா என்ன, ஸோ அப்படிங்கிறதையும் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ டிகிரி ஆஃப் த நோடுனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கன்னா அதுக்கு 2 விதமான விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஒரு நோடுக்கு எத்தனை சில்ட்ரன் இருக்குது, ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் சில்ட்ரன், எத்தனை குழந்தைங்க இருக்குது, தட் மீன்ஸ் எத்தனை சைல்டு நோடு இருக்கோ அதுதான், அந்த கவுண்ட்டு தான் அதோடைய டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தமும் இருக்குது டிகிரி ஆஃப் த நோடுக்கு. ஸோ ஒரு அன்டைரக்டட் கிராஃப் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கிராஃப்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டைரக்டட், இன்னொன்று அன்டைரக்டட். இந்த அன்டைரக்டட் கிராஃபோ இல்லை அன்டைரக்டட் ஒரு நெட்வொர்க்கோ எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து டிகிரி ஆஃப் த நோட்னா என்னென்னா சிம்பிளி த சம்மேஷன் ஆஃப் த ஆல் த எட்ஜஸ் லிங்க்டு டு இட். அதாவது எத்தனை எட்ஜஸ் எல்லாம் அதோட லிங்க் ஆகிருக்கோ அதோடைய மொத்த சம்மரி தான் இதுங்கிறாங்க. ஸோ எத்தனை எட்ஜஸ் அதில் லிங்க் ஆகிருக்கு. ஸோ இந்த கேள்வியில் பாருங்கள் அது மேட்ச் ஆகுதா, த நம்பர் ஆஃப் எட்ஜஸ் கண்டெய்னிங் தட் நோட். அந்த நோடோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய எட்ஜஸ் எல்லாத்தையும் கணக்கு பண்ணால் அதுதான் டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆப்ஷன் பி, அதாவது டிகிரிங்கிறது தான் இதுக்கு சரியான ஆன்சர். வணக்கம். இப்போ நம்ம 8வது கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள், a graph in which all nodes are of equal degree is known as dash. அதாவது ஒரு கிராஃப் இருக்குது. கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து நோட்ஸ் இருக்கும் இல்லையா, நோடு எல்லா நோடுக்கும் ஈக்குவல் டிகிரின்னா ஏற்கனவே நம்ம போன கொஸ்டினை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, 7th கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே டிகிரின்னு என்னென்னு பார்த்தோம். அதாவது ஒரு ட்ரீ இருக்குது இல்லை ஒரு கிராஃப் இருக்குது அப்படின்னா அதோடைய நோடுக்கு வந்து எத்தனை நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இருக்குது அல்லது எத்தனை நம்பர் ஆஃப் நெய்பர்ஸ் இருக்குது, இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதோடைய டிகிரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ எல்லா நோடுக்குமே ஈக்குவல் லெவல் ஆஃப், அதாவது ஈக்குவல் டிகிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு பேர் வந்து மல்டி கிராஃபா, இல்லை வந்து ரெகுலர் கிராஃபா, இல்லை வந்து கம்ப்ளீட் கிராஃபா, இல்லை அது ஒரு ட்ரீயா, இதுதான் வந்து இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸு. சரி, இப்போ முதல்ல மல்டி கிராஃப்னா என்னென்னு பார்க்கலாம். மல்டி கிராஃப்னா என்னென்னா அது ஒரு நெட்வொர்க் ரெப்ரசன்டேஷன். ஓகேவா? ஸோ நெட்வொர்க்கில் வந்து நீங்கள் எப்படி அதை வந்து மல்டி கிராஃபை கொண்டு வருவீங்க அப்படின்னா நிறையா என்ன பண்ணுவாங்கன்னா எட்ஜஸ் இருக்கும். சரிங்களா? மல்டிபிள் எட்ஜஸ் இருக்கும். அப்புறம் எட்ஜுடைய லூப்பு கூட இருக்கும். சம்டைம்ஸ் செல்ஃப் எட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தன்னைத்தானே ரெஃபர் பண்ணிக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் பெர்மிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் அது வந்து ஒரு மல்டி கிராஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃபைன், மல்டி கிராஃபுங்கிறது முடிஞ்சு. பட் இதுக்கான டெஃபினேஷன் வந்து நம்ம கேள்வியில் கிடையாது. ஸோ இது வந்து ராங் ஆப்ஷன். அதாவது மல்டி கிராஃப்ங்கிறது கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. சரி, இப்போ கம்ப்ளீட் கிராஃப் அப்படின்னு என்ன பண்ணலாம். ஒரு கம்ப்ளீட் கிராஃப் அப்படின்னா என்னென்னா ஒரு கிராஃபில் வந்து ஒவ்வொரு வெர்டெக்ஸுக்கும், சரிங்களா, ஒவ்வொரு வெர்டெக்ஸுக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய இன்னொரு வெர்டெக்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வெர்டெக்ஸும் இன்னொரு வெர்டெக்ஸோட கண்டிப்பாக கனெக்ட் ஆகிருக்கும்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் கிராஃப். ஸோ இந்த டெஃபினேஷனுமே நம்ம கொஸ்டினோட பொருந்தலை. ஸோ கம்ப்ளீட் கிராஃபும் ராங் ஆப்ஷன் தான். ரைட். இப்போ அடுத்து ட்ரீனா என்ன பார்க்கலாம். ட்ரீ பற்றி நமக்கு தெரியும் ஏற்கனவே. ட்ரீங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் என்னென்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து டேட்டா வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா நோடாக வச்சுருப்போம். ஓகேங்களா? அதில் வந்து என்ன சொல்கிறது, பேரண்ட்டு சைல்டு இந்த மாதிரி போய்ட்டுருக்கோம், லீஃப் நோடு இந்த மாதிரி போய்ட்டுருக்கோம். பட் அங்கே வந்து இந்த கண்டிஷன் கிடையாது. எந்த கண்டிஷன் கிடையாதுன்னா எல்லா நீங்கள் நோடுக்கும் வந்து ஈக்குவல் டிகிரி இருக்கணும் அப்படின்றத அந்த ட்ரீ அப்படிங்கிற கண்டிஷனும் கிடையாது. ஸோ இதுவும் ராங் ஆன்சர் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஆப்ஷன் பி பாருங்கள், ரெகுலர் கிராஃப்னு ஒன்று சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் கரெக்ட் ஆன்சராக இருக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து ரெகுலர் கிராஃப்னா என்னென்னு பார்த்துடலாம். இப்போ ரெகுலர் கிராஃப்னா என்னென்னு சொல்கிறாங்கன்னா அதில் உள்ள ஒவ்வொரு வெர்டெக்ஸும் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சேம் நம்பர் ஆஃப் இது இருக்கணும். தட் மீன்ஸ் நெய்பர்ஸ் இருக்கணும். நெய்பர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை, அதாவது ஈக்குவல் நம்பர் ஆஃப் நெய்பர்ஸ்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் சில்ட்ரன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கு என்னென்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு வெர்டெக்ஸுக்கும் சேம் டிகிரி இருக்கணும். அந்த டிகிரிக்கு இன்னொரு பேர் என்னென்னா வேலன்சின்னு சொல்லுவாங்க.
ஸோ கிராஃப் தியரியில் வந்து அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அதாவது வேலன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று சேம் லெவல் ஆஃப் டிகிரி அல்லது சேம் லெவல் ஆஃப் வேலன்சி இருந்தால் தான் அது வந்து ஒரு ரெகுலர் கிராஃப்னு சொல்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஆப்ஷன் பி ரெகுலர் கிராஃப் அதுதான் இதோடைய கரெக்ட் ஆன்சர். இப்போ வந்து 9வது கொஸ்டின் பார்க்கலாம். 9th கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, how many passes does an insertion sort algorithm consists of n items? அதாவது இந்த how many passes-னு கேட்குறாங்க இல்லையா, பாசஸ்னால் என்னன்னா எத்தனை தடவை அந்த ப்ராசஸ் வந்து ரன் ஆகும். அதாவது ஒரு சார்ட்டிங் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 எலிமெண்ட் கொடுத்துட்டோன்னா ஒரு தடவை ஒரு எலிமெண்ட்டையும் இன்னொரு எலிமெண்ட்டையும் நம்ம இடம் மாற்றுறோன்னா அது ஒரு பாஸ், அது ஒரு ஸ்டேஜை தாண்டி போயிடுச்சு. சரியா? இப்போ அந்த மாதிரி அந்த லிஸ்ட்டோடைய லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் நம்ம க்ராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு பாஸ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். திருப்பி முதல்லேருந்து ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அப்போது செகண்ட் பாஸ் ஆரம்பிக்குது. அப்போ அது திருப்பி லாஸ்ட் வரைக்கும் போய்ட்டு திருப்பி ஆரம்பிக்கும் போது 3வது பாஸ். ஸோ இப்படி ஒரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ்குள்ளே ஒவ்வொரு தடவையும் நம்ம முதல்லேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் ஒரு ட்ராவல் பண்ணிவிட்டு வரிசையாக எலிமெண்ட்ஸை ஆர்டர் பண்ணிகிட்டே வர்றோம் இல்லையா, அப்போ அது ஒரு செட்டாக பார்க்கும்போது அது ஒரு பாஸ்ன்றாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து எத்தனை பாஸ் வந்து தேவைப்படுது, எதில் என்ன அல்காரிதத்தில், சார்ட்டிங் அல்காரிதம், அதாவது இன்சர்ஷன் சார்ட்டிங் அல்காரிதம். ஸோ இன்சர்ஷன் சார்ட்டிங் அல்காரிதமில் நமக்கு எத்தனை பாஸ் தேவைப்படுது அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் ஒரு இன்புட் கொடுக்குறாங்க. என்ன இன்புட் கொடுக்குறாங்கன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட எலிமெண்ட்ஸ், அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எத்தனைன்னா n ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஸோ n நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுக்கும்போது இன்சர்ஷன் சார்ட் அல்காரிதத்தில் நம்ம எத்தனை பாஸ் வந்து அந்த அல்காரிதம் கிராஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் அந்த கேள்வியுடைய அர்த்தம். சரி, இப்போ வந்து இந்த கொஷின்ஸ்க்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. n, n-1, n+1, n into n. ஸோ இப்படி 4 இது கொடுத்துருக்காங்க. நம்ம இது வந்து ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா 4 ஆப்ஷனில் தப்பான ஆப்ஷன் இது, கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னு கேட்கப்படக்கூடிய விவாதிக்கப்படக்கூடிய கேள்வி இது கிடையாது. உங்களுக்கு தெரியும், மேத்தமெட்டிக்கலாக வரக்கூடிய கொஷின்ஸ்க்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டாக எக்ஸ்ப்ளனேஷன், அதோட ரீசன், அந்த ஸ்டெப்ஸோடு போயிடணும். ஸோ இதில் நம்ம ஸ்ட்ரைட்டாக எக்ஸ்ப்ளனேஷனுக்கு போயிடலாம். முதல்ல வந்து இன்சர்ஷன் சார்ட் அல்காரிதமில் வந்து எப்பயுமே எத்தனை பாசஸ் தேவைப்படும் n ஐட்டம்ஸ் இருக்கும்போது பார்த்திங்கன்னா n-1 பாசஸ் தேவைப்படும். நான் ஸ்ட்ரைட்டாக ஆன்சருக்கே வந்துட்டேன். ஏன்னா இங்கே வந்து ஆன்சர் வந்து நமக்கு பி தான் ஆன்சர், n-1ங்கிறது. இப்போ நம்ம வந்து இந்த விவாதத்தில் இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இது வருது, எப்படி இது சாத்தியப்படுது, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இப்போ ஒரு பாஸ்னால் நான் என்ன சொன்னேன், ஸ்டார்டிங்கில் ஒரு எலிமெண்ட்டாக கம்பேர் பண்ணிட்டு அந்த லிஸ்ட்டோட லாஸ்ட்டு வரைக்கும் உள்ள எலிமெண்ட்டோட ஒரு ஸ்டேஜ் நம்ம கிராஸ் பண்ணுறது. ஸோ இப்படி ஒவ்வொரு பாஸ்லையும் இந்த அல்காரிதம் என்ன பண்ணுதுன்னா ஒரு எலிமெண்ட்டை ப்ளேஸ் பண்ணும். எங்கேருந்து ஃப்ரம் த அன்சார்ட்டட் போர்ஷன். முதல்ல நமக்கு கொடுக்கப்படக்கூடிய எலிமெண்ட்ஸ்லாம் அப்படின்னா சார்ட்டிங் ஆகாத ரா எலிமெண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு அல்காரிதம் வந்து ஒரு எலிமெண்ட்டை ப்ளேஸ் பண்ணுது, எடுத்து அதோடைய கரெக்ட் பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணுது. சரிங்களா? ஸோ அதோடைய கரெக்ட் பொசிஷன் என்ன அர்த்தம், சார்ட்டிங்னா உங்களுக்கு தெரியும், லெஃப்ட் சைடில் உள்ள எலிமெண்ட் ரைட் சைடில் உள்ள எலிமெண்ட்டோட சின்னதாக இருக்கணும். சப்போஸ் லெஃப்ட் சைடில் உள்ள எலிமெண்ட் வந்து ரைட் சைடில் உள்ள எலிமெண்ட்டோட பெருசாக இருந்துச்சுன்னா அதை தூக்கி நம்ம ஸ்வாப்பிங் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் கரெக்டான பொசிஷனில் அதை ப்ளேஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட் ஐட்டம், இப்போ வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஐட்டம்ஸில் மொதல் ஐட்டம் இருக்கு இல்லையா. ஸோ மொதல் ஐட்டம் தான் நான் என்ன சொல்கிறேன், மொதல் எலிமெண்ட், அதாவது மொதல் நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கணும். என்ன கன்சிடர் பண்ணிக்கணும்னா சார்ட்டிங் ஆயிடுச்சு இனிஷியலாக, அதாவது ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்டிங்கில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கன்சிடரேஷன் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ அப்படி கன்சிடரேஷன் பண்ணிக்கிறதுனால அந்த சார்ட்டிங் ப்ராசஸ் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது, பிகினிங் ஃப்ரம் த செகண்ட் ஐட்டம்லேருந்து ஆரம்பிக்குது. சரிங்களா? எப்போவுமே அதான் ப்ராசஸ். ஸோ எப்போயுமே மொதல் எலிமெண்ட் வந்து எப்பவுமே சார்ட்டிங் ஆகி தான் இருக்குன்ற ஒரு அசம்ஷனில் நம்ம பண்ணுறதுனால செகண்ட் ஐட்டம்லேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்போ செகண்ட் ஐட்டம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட் எலிமெண்ட்டை கழிச்சிட்டா மொத்த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எதுனா n. அப்போ முதல்ல விட்டுருங்க, ஒரு எலிமெண்ட்டு கழிச்சாச்சு, n-1. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இதுக்கு வந்து n-1 நம்பர் ஆஃப் கம்பேரிசன்ஸ், அத்தனை கம்பேரிசன்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா n அப்படிங்கிற வேல்யூக்கு வந்து 5ன்னு கொடுக்குறோம். இப்போ நமக்கு 5 நம்பர் கொடுத்துருக்காங்க, 5 நம்பரும் ஸ்டார்டிங்கில் இல்லை. அப்போ இதில் இன்சர்ஷன் சார்ட் அப்ளை பண்ணோம்னா இதுக்கு எத்தனை பாசஸ் தேவைப்படும்னா 5-1, அப்போ 4 பாசஸ் தேவைப்படும் இந்த அரேவை சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அதுவும் இன்சர்ஷன் சார்ட்டில்.
தேங்க்யூ. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் இதில் நீங்கள் இப்போ நான் கேட்கலாம். தேங்க்யூ. 10வது கேள்வி, அதாவது 10th கொஷின் பார்த்துலாம். The efficient searching algorithm for a sorted array. இந்த அல்காரிதம் ஃபாருங்கிறது ரிப்பீட் ஆகிருக்கு, பட் அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா சில நேரங்களில் நம்ம கொஷின்ஸ் அப்படி தான் அமையும். சில நேரங்களில் வந்த வார்த்தைகளை திருப்பி ரிப்பீட்டடாக அன்வான்டாக ரிப்பீட் ஆகும். சில நேரங்களில் வர வேண்டிய வார்த்தைகள் வராமல் மிஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம யூனிவர்சிட்டியோட கொஷின்ஸில் வந்து அடிக்கடி பார்க்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் தான் இது. ஸோ அதனால் நம்ம வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கிறபோது நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கலாம் அந்த கேள்வி, இதுதான் நமக்கு தேவை அப்படின்றது. ஸோ த எஃபிஷியன்ட் சர்ச்சிங் அல்காரிதம் ஃபார் எ சார்ட்டட் அரே, அவ்வளோதான் இதோடைய கொஷின். ஸோ உங்கள் கையில் என்ன கொடுத்துட்றாங்கன்னா, ஒரு அரே கொடுத்துட்றாங்க. அந்த அரே எப்படிப்பட்ட அரேவாக இருக்குன்னா, ஷார்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அரே, அதாவது வரிசைப்படுத்தப்பட்ட அரே தான் கையில் கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போது அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை வந்து நீங்கள் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதுக்கு இந்த கீழே கொடுக்கப்பட்ட அந்த 4 விதமான சர்ச்சிங் அல்காரிதத்தில் எது பெஸ்ட்டு சர்ச்சிங் அல்காரிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 அல்காரிதம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஆப்ஷன் ஏ வந்து பைனரி சர்ச், ஆப்ஷன் பி வந்து லீனியர் சர்ச், ஆப்ஷன் சி வந்து இண்டெக்ஸ்டு சர்ச், ஆப்ஷன் டி வந்து ரிப்பீட்டட் சர்ச். ஸோ இதில் எது கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத இப்போ பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கரெக்ட் ஆன்சர்லேருந்தே போயிடலாம். ஏன்னா ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த கொஷின்ஸில் வந்து சில ஆப்ஷன்ஸ் வந்து என்ன சொல்கிறது, இல்லாஜிக்கல் ஆப்ஷன்ஸ்னு சொல்லி சில ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது எந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ராங் ஆப்ஷன்ஸையும் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4மே வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து கனெக்டாக இருக்கும், வேறு லாஜிக்கல் கனெக்ஷன்ஸ் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4ல் 2 மட்டும்தான் லாஜிக்கல் கனெக்ஷன்ஸ் இருக்குது. அது எதுன்றது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். 2 ஆன்சர்ஸ் வந்து அப்படி ஒரு ஆன்சரே கிடையாது, அப்படி ஒரு இல்லாஜிக்கல் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம நேரத்தை வீணாக்கக்கூடாது. அதனால் நான் டைரெக்டாகவே கரெக்ட் ஆன்சருக்குள்ள ஜம்ப் ஆகிறேன். ஸோ கரெக்ட் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான். அதாவது பைனரி சர்ச் தான் வந்து ஒரு எஃபிஷியண்ட்டான அல்காரிதம். அதாவது உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட அரே வந்து ஏற்கனவே வரிசைப்படுத்தப்பட்ட ஒரு சார்ட்டட் அரேவாக இருக்கிற பட்சத்தில் ஒரு எலிமெண்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணணும்னா அதுக்கான பெஸ்ட் அல்காரிதம், எஃபிஷியன்ட் அல்காரிதம் பார்த்தா பைனரி சர்ச் தான். ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அரேஸை வந்து அரே ஆஃப் எலிமெண்ட்ஸை வந்து அது என்னென்னா ஒவ்வொரு தடவையும் பாதியாக வந்து பிரிச்சுக்கும், டிவைட் பண்ணிகிட்டே வரும். அப்போ உங்களுடைய தேடுதல் நம்பர் ஆஃப் எத்தனை தேடுதல் நீங்கள் பண்ணணுங்கிறது பாதி குறைஞ்சிட்டே வரும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் 100 விஷயத்துலேருந்து ஒரு விஷயத்தை தேடணும்னா, நீ தேட போகிறது மொதல் 50க்குள்ளே இருக்கா இல்லை 2வது 50க்குள்ளே இருக்கா? அப்போது மொதல் 50 மட்டும் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2வது 50 எனக்கு தேவையில்லை. அப்போ என்னுடைய தேடுதல் களம் வந்து 100 எலிமெண்ட்டை தேடுறதுக்கு பதிலாக நான் 50ல் தேடினா போதுன்ட்டு என்னுடைய தேடுதல் நேரம் வந்து மிச்சமாகுது. இப்போ அந்த 50க்குள்ளேயே போய்ட்டு மொதல் 25ல் இருக்கா இல்லை அடுத்த 25ல் இருக்கா அப்படின்னு நான் தேட முடியும். அப்போ என்னோடய 50ங்கிறது இன்னும் சுருங்குது. ஸோ இப்படி தான் வந்து பைனரி சர்ச் வந்து ஒரு தடவையும் நம்முடைய நேரத்தை மிச்சம் பண்ணிட்டே வர்றதுனால இது வந்து பெஸ்ட்டு சார்ட்டிங் அல்காரிதம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றது ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தேட போகிற வேல்யூ இருக்கு இல்லையா, நீங்கள் எந்த நம்பரை தேட போகிறீங்க அப்படிங்கிற அல்லது எந்த கேரக்டரை நீங்கள் தேட போகிறீங்க ஒரு அரேயில் அப்படிங்கும்போது அதுதான் டார்கெட் வேல்யூ. அதை வந்து எதோட கம்பேர் பண்ணுதுன்னா ஒரு மிடில் வேல்யூவோட கம்பேர் பண்ணுது. ஏன் மிடில் வேல்யூனா, உங்களுக்கு தெரியும் பைனரி சர்ச் தான் எப்படி பண்ணுவோன்ட்டு 2ஆக உடச்சிரும். உங்களுக்கு வந்து 100 எலிமெண்ட் கொடுத்தாலும் சரி, 1000 எலிமெண்ட் கொடுத்தாலும் சரி, பைனரின்னா என்ன, 2ஆக உடைக்கிறது. அதுவும் எங்கே உடைப்போம், கரெக்டாக மிடில் தான் உடைப்போம். ஸோ நான் நடுவில் உடைக்கிறதுனால மிடில் எலிமெண்ட்டை தான் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா நடுவில் உடைச்சா தான் உங்களுக்கு மொதல் பாதியில் வருதா இல்லை 2வது பாதியில் வருதான்னு சொல்லிட்டு நமக்கு தேவையில்லாத பாதியை ஒதுக்கிட்டு தேவை உள்ள பகுதியை மட்டும் எடுத்துக்க முடியும். சரி, இப்போ வந்து 2வது ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேடக்கூடிய அந்த டார்கெட் இருக்கு இல்லையா, அந்த டார்கெட் சர்ச் வந்து மிடில் எலிமெண்ட்டு அதோட மேட்ச் ஆச்சுன்னா சர்ச் வந்து அங்கேயே முடிஞ்சிருது. சரிங்களா? ஏன்னா நீங்கள் தேடுற நம்பர் வந்து நீங்கள் போன அந்த மொதல் எலிமெண்ட்லேயே வந்து கிடச்சிருச்சு. ஓகே, சரி. சப்போஸ் அந்த டார்கெட் வந்து என்னென்னா உங்களுக்கு ஸ்மாலராக இருக்குது. ஓகே, ஸ்மாலராக இருக்குன்னு என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து உங்களுக்கு நேரோ சர்ச்னு சொல்கிறாங்க. நேரோ சர்ச்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் உங்கள் தேடுதல் குறைஞ்சிட்டே வருது இல்லை, 100ங்கிற இடத்துல இனிமேல் நான் 50 தேடினா போதும், அடுத்து நான் 25 தேடினா போதும். அப்போ வந்து உங்களுடைய தேடுதலுடைய அந்த களம் வந்து சுருங்கிட்டே வருது. அப்போ வந்து உங்களுடைய சர்ச்சிங் நேரோ ஆகிட்டே வருது. இப்போ லெஃப்ட் சைடில் போகணும், இல்லைனா ரைட் சைடில் போகணும். சரிங்களா? சின்னதாக இருந்தால் லெஃப்ட் சைடு, பெருசாக இருந்தால் ரைட் சைடு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டிக்ஷனரியில் எப்படி தேடுவோம்,
நான் தேட போகிற ஒரு 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 வார்த்தை வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் தேடணும், இல்லை டேட்டான்னு ஒரு வார்த்தையை மட்டும் தேடுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த டேட்டாங்கிற வார்த்தையை நான் வந்து தேடுறதுக்கு டிக்ஷனரி முழுக்க ஏலேருந்து ஆரம்பித்து இசட் வரைக்கும் எத்தனையோ வார்த்தைகள் இருக்கும், லட்சக்கணக்கான வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. ஒரு டிக்ஷனரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லட்சக்கணக்கான வார்த்தைகள் இருக்கும். அதில் போயிட்டு நான் வந்து டேட்டான்னு ஒரு வார்த்தை எதுனா நான் அந்த லட்ச வார்த்தையும் புரட்டிகிட்டு இருப்பேன். நான் கிடையவே கிடையாது. முதல்ல வந்து நடுவில் வந்து ஒரு டிக்ஷனரி வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு நடுவில் பிரிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஏலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு இசட் வரைக்கும் இருக்குது, 26 எழுத்துக்கள் இருக்குது இல்லையா, 26 எழுத்துக்கள் இருக்குது அல்ஃபபெட்ஸில். நடுவில் இருக்கக்கூடிய இது பாருங்கள், நடுவில் 13வது என்னது, ABCDE FGHIJ KLM. எம்முங்கிறது 13. சரியா? இப்போ நமக்கு எம்மில் பண்ணாலே தெரியுது நான் தேட போகிற வார்த்தை வந்து டேட்டாங்கிறது டியில் ஆரம்பிக்குது. அப்போ எனக்கு வந்து ஏலேருந்து எம்முக்குள்ளே உள்ளது மட்டும் நான் தேடினா போதும், எண்ணுலேருந்து இசட் வரைக்கும் தேவையில்லை. அப்போ நான் வந்து எண்லேருந்து இசட் வரைக்கும் உள்ள போர்ஷனை, அதாவது என்னுடைய டிக்ஷனரியுடைய வலது பக்கம் உள்ள பகுதியை வந்து நான் தூக்கி தள்ளி வச்சுருவேன். எனக்கு அதை தனியாக ஒதுக்கிடுவேன், அது எனக்கு தேவையில்லை. இப்போ நான் எதுக்குள்ளே மட்டும் தேடினா போதும், ஏலேருந்து எம்முக்குள்ளே தேடினா போதும். இப்போ மறுபடியும் அதை 2ஆக உடைப்பேன். இப்போ இந்த 13க்குள்ளேயும் மறுபடியும் 2ஆக உடைப்பேன். ஸோ இதுக்கு மேலே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஒரு டிக்ஷனரியை உங்கள் கையில் ஒரு பெரிய டிக்ஷனரியை கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு வார்த்தையை தேட சொன்னால், டேட்டாங்கிற ஒரு வார்த்தையை தேட சொன்னால், நீங்கள் அதை எளிமையான முறையில் தேடுறதுக்கு எப்படின்னா, உங்களுக்கு தேவையான பகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு லெஃப்ட் பகுதியாக இல்லை ரைட் பகுதியாக, சின்னதாக இருந்தால் லெஃப்ட்டில் போகணும், நீங்கள் தேடுறத விட பெரிய வார்த்தையாக இருந்தால், தட் மீன்ஸ் அதுக்கு அடுத்த வார்த்தையாக இருந்தால் ரைட்டில் போகணும். இப்படிங்கிறதுலாம் நமக்கு அடிப்படை அறிவில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதே மெத்தடில் தான் நமக்கு என்ன செயல்படுது, பைனரி சர்ச் செயல்படுது. ஸோ இந்த நம்ம தேடுற வார்த்தையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த விஷயம் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட் பேசிக்கலி. சரி, இப்போது இதில் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம். டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா என்ன? ஒரு தேடுதல் நேரம் வந்து நம்ம ஒரு கணிக்கிறோம் இல்லையா, அதாவது பிக் ஓ நோட்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்லையும் அல்காரிதத்துலையும் பிக் ஓ நோட்டேஷன். பிக் ஓன்னு என்னென்னு ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. ஆர்டர் ஆஃப் ஓ ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு 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 பேராமீட்டர் மென்ஷன் பண்ணுவோம். ஓ ஆஃப் 1, ஓ ஆஃப் n இந்த மாதிரிலாம் வரும். சரி, இப்போ இருக்கிறதுலே பெஸ்ட்டு கேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். பெஸ்ட்டு கேஸ்னால் என்ன? உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நீ தேடுற எலிமெண்ட்டும் முதலே கிடைக்குமியா, அதுதான் பெஸ்ட்டு கேஸு. அப்போ என்ன அர்த்தம்? ஓ ஆஃப் 1 அதோடைய டைம் என்ன, லிமிட் என்ன? ஓ ஆஃப் 1. ஏன் 1ன்னு சொல்கிறேன்? ஆமாம், நான் தேடலே கிடச்சிருச்சு எனக்கு. டக்குன்னு நான் திறந்த பேஜ்லேயே நான் தேடுற வார்த்தை கிடச்சிச்சுன்னா என்ன அர்த்தம்? அது ஓ ஆஃப் 1. அதுக்கெல்லாம் நான் போக தேவையில்லை. ஸோ இது வந்து பெஸ்ட்டு கேஸ். சரி, அப்போது அடுத்து வந்து என்னென்னா ஆவரேஜ் அண்ட் ஒஸ்ட்டு கேஸ் பார்க்கலாம். உனக்கு அதிர்ஷ்டமே இல்லையா, நீ தேடுறது வந்து கடைசியில் கிடக்குதுயா அப்படின்னா கூட உன் நேரம் வந்து எப்படின்னா ஓ ஆஃப் எண்ணுக்கு போகாது. ஓ ஆஃப் என்னன்னா 1000 எலிமெண்ட்ஸ் இல்லை 10,000 எலிமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா நீ 1000 தடவை தேடுறதும் 10,000 தடவை தேடுறது தான் ஒஸ்ட்டு கேஸு. அது ஓ ஆஃப் எண்ணு. இங்கே வந்து ஓ ஆஃப் லாக் என் தான் நமக்கு ஆகுது. இந்த டிவைடட், அதாவது சொல்லலாம் இல்லையா, ஒரு டிவைட் பண்ணி நம்ம போகிறப்போ பைனரியில் நம்மளுடைய நேரத்தை பாதியாக மிச்சம் பண்ணிட்டே வந்துச்சுன்னா, ஸோ எவ்வளோ ஒஸ்ட்டு கேஸ் போனால் கூட அதோடைய டைம் எப்படி இருக்கும், டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி இருக்கும்னா ஓ ஆஃப் லாக் என். இந்த லாக்ன்ற வார்த்தை ஏன் வந்துச்சுன்னா, நீ எண்ணை வந்து உடச்சிட்டே வர இல்லையா, அந்த என் அப்படின்றது என்னது, நீ தேட போகிற மொத்த செட் ஆஃப் எலிமெண்ட்ஸை நீ பாதியாக உடச்சிட்டே வர்ற. நீ உடச்சிட்டே வர்றதுனால தான் அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லாக் என் அப்படிங்கிறாங்க. லாக்னா துண்டுகள்னு அர்த்தம். சரியா? துண்டாக உடச்சிட்டே வர்ற. ஸோ இங்கே வந்து அந்த அரைவை ரிப்பீட்டடாக நீ உடச்சிட்டே வர்ற அப்படிங்கும்போது உனக்கு எவ்வளோ ஒஸ்ட்டு கேஸாக போனால் கூட ஓ ஆஃப் லாகின் தான் அது. சரியா? சரி, இப்போ நம்ம ராங் ஆப்ஷன்ஸ்க்கு வரலாம். நமக்கு ஆன்சர் தெரியும், கண்டிப்பாக பைனரி சர்ச் தான் ஆன்சர்னு தெரியும். இப்போது லீனியர் சர்ச் ஏன் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல, ஏன் அது எஃபிஷியன்ட் சொல்ல முடியல அப்படின்றதுக்கான ஒரு இது தெரியணும் இல்லையா நமக்கு. இது வந்து எப்போ ஒர்க் ஆகும் லீனியர் சர்ச் அப்படின்னா, லீனியர் சர்ச்சோட மெத்தடாலஜி உங்களுக்கு தெரியும். ஒரு 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 உங்கள் கையில் ஒரு அரே கொடுத்துட்டாங்கன்னா மொதல் எலிமெண்ட்லேருந்து ஆரம்பித்து கடைசி எலிமெண்ட் வரைக்கும் நீ ரிப்பீட்டடாக சர்ச் பண்ணிட்டே இருக்கணும், நீ தேடுறது கிடைக்கிற வரைக்கும். அப்போ இதில் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு கேஸ் எப்படின்னா என்னென்னா, நீ தேடுற எலிமெண்ட்டு முதல் எலிமெண்ட்டாக இருந்தால் ஓகே, இது பெஸ்ட்டு கேஸ், இதுவும் ஓ ஆஃப் என் தான். பட் ஒஸ்ட்டு கேஸ்னு ஒன்று இருக்குது. ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் அன்சார்ட்டட் அரேஸில் பயன்படுத்துகிறோம். நல்லா கேட்டுக்கோங்க. அங்கே கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு கேட்கப்பட்ட கேள்வியிலே வந்து சார்ட்டட் அரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ லீனியர் சர்ச் பெரும்பாலும் அன்சார்ட்டட் அரேஸ்க்கு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? அதுவும் போக நீங்கள் தேட போகிற எலிமெண்ட் வந்து கடைசியில் கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கையில் ஒரு 10,000 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 10,000 நம்பரில் நீங்கள் தேட போகிற நம்பர் வந்து லாஸ்ட்டில் கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னென்னா ஓ ஆஃப் 10,000. ஓ ஆஃப் 10,000. இந்த 10,000ன்றது என். சரியா? அப்போது ஒஸ்ட்டு கேஸ் பார்க்கும்போது இது ரொம்ப என்ன சொல்கிறது, லார்ஜர் டைம் எடுக்கும். இதே நீங்கள் அதை ஷார்ட் பண்ணி ஒரு பைனரி சர்ச்சில் கொடுத்தீங்கன்னா 10,000 எலிமெண்ட்ஸை நீங்கள் தேடிட்டு இருக்க மாட்டீங்க. வந்து
நடுவில் போய் ஒரு கட்டை போடுவீங்க. 10,000 எலிமெண்ட்ஸில் 5000 ஒரு கட்டை போடுவீங்க. நீங்கள் தேட போகிறது 5000க்கு கம்மியாக இருக்கா இல்லை 5000 ஜாஸ்தியாக இருக்கா? ஏன்னா ஷார்ட் பண்ணிடுறோம். நல்லா கேட்டுக்கோங்க, ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் இதை பண்ணுறோம். அப்போ எனக்கு மொதல் 5000க்குள்ளனா எனக்கு என்னுடைய தேடுதல் களம் வந்து ஒரு 5000 மிச்சமாகிடுது. சரி, திருப்பி அதுக்குள்ளே மொதல் 2500 கிடக்குதா இல்லை 2500 கிடக்குதா? அடுத்து மொதல் 1250, ரெண்டாவது 1250. இப்படி எனக்கு ஒவ்வொரு தடவையும் நேரத்தை மிச்சம் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். எது பைனரி சர்ச். பட் லீனியர் சர்ச் அப்படி கிடையாது. எனக்கு நேரத்தை வந்து ஃபுல்லாக நான் யூட்டிலைஸ் பண்ணி கடைசி வரைக்கும் தேடினா தான் அது வந்து என்னால் அந்த நம்பர் இருக்குதா இல்லையானே தெரிஞ்சுக்க முடியும். அப்படின் போது லீனியர் சர்ச்சை வந்து நான் வந்து எப்படின்னா ஒரு சிறந்த ஒரு சர்ச்சிங் அல்காரிதமாக என்னால் எடுத்துக்க முடியல, ஒரு திறன் வாய்ந்ததாக என்னால் எடுத்துக்க முடியல. சரி, இப்போ இந்த கடைசி 2 ஆப்ஷனுக்கு வருவோம். பெரும்பாலும் எப்படின்னா இந்த மாதிரி வராது. பட் சில நேரத்தில் இந்த மாதிரி குதர்க்கமாக கேட்பாங்க. சம்டைம்ஸ் என்னென்னா நம்ம படித்த அப்படின்னா நம்ம சப்ஜெக்டுக்குள்ளேயே அப்படி ஒரு வார்த்தை இருந்திருக்காது, அல்லது இவங்களா ஒரு வார்த்தையை பிடிச்சி போட்டு நம்மளை குழப்பி விடுறதுக்காகவே சில கொஸ்டின்ஸ் வரும். அந்த மாதிரி இதில் வந்து ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்டு சர்ச்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று ரிப்பீட்டட் சர்ச்னு கொடுத்துருப்பாங்க. இப்படிப்பட்ட சர்ச்சிங் அல்காரிதமே முதல்ல கிடையாது. ஸோ நம்மளை குழப்புறதுக்காகவே ஏற்கனவே இந்த சப்ஜெக்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வார்த்தைகள் எடுத்து போட்டு அப்படி ஒரு சர்ச்சிங் இருக்கிற மாதிரி நம்மளை வந்து குழப்பி விடுவாங்க. ஒருவேளை இப்படி ஒரு சர்ச்சிங் இருந்திருக்குமோ, நம்ம தான் படிக்காம விட்டோமோ அப்படின்னு நம்மளே கன்ஃபியூஸ் பண்ண விடுற மாதிரி சில கேள்விகள் வரும். நீங்கள் கன்ஃபியூஸே ஆகணும்னா இண்டெக்ஸ் சர்ச்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதேமாதிரி ரிப்பீட்டட் சர்ச்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்படி ஒரு சர்ச்சிங் மெத்தடே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் குழப்பிக்க வேணாம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த கேள்விக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா பைனரி சர்ச். தேங்க்யூ. வேறு என்னென்ன டவுட்னாலும் கேளுங்க. இதோட இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸில் வந்து இந்த 10 கேள்விகள் முடிஞ்சிருச்சு. ஸோ வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் எப்போனாலும் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ.